மற்றவங்க தலையிட்டதால் உங்களுடைய வளர்ச்சி தேங்கிட்டதா நினைக்கிறீங்களா? நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயத்த மற்றவங்களும் ஏற்றுக்கிட்டா தான் அதை சரின்னு உங்களால் ஏற்றுக்க முடியுதா? சுயமாக முடிவெடுக்க உங்களுக்கு பயமாக இருக்கா? உங்களோட லைஃப்பில் மற்றவங்க தலையீடு அதிகமாக இருக்கிறதா நினைக்கிறீங்களா? அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ உதவி செய்யலாம். வாங்க பார்ப்போம். வணக்கம். நான் உங்கள் அரும்புரை உளவியல் ஆலோசகர் மற்றும் ஃபேமிலி தெரபிஸ்ட். சென்ற வீடியோவில் செல்ஃப் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி நம்மளுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பங்களிப்பு செய்யுது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் அது மாதிரி ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கைக்கு நமக்கு வழி சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதுக்கு பேர் சுயமாக இயங்கும் தன்மை அல்லது சுயமாக இயங்கும் திறன் அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலத்தில் இதை அட்டானமி அப்படின்னு சொல்கிறோம். இந்த அட்டானமி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு எப்படி உதவுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இது குறித்து ஒரு அறிவியல் பூர்வமாக ஒரு ஆய்வு செய்து இதன் முடிவுகளை கரோல் ரைஃப் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட், அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த வீடியோவை நம்ம அட்டானமி அப்படிங்கிறது என்ன, அது எப்படி நம்ம லைஃப்பில் நம்ம அதை கல்டிவேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதற்கு ஒரு 3 விஷயங்கள் நமக்கு அடிப்படையாக இருக்குது. இதில் முதன்மையாக வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக அழுத்தத்திலிருந்து நம்ம தப்பிச்சிருக்கிறது அல்லது சமாளிச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பேர் அந்த சோஷியல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். இதிலேருந்து எந்த அளவுக்கு நம்ம அதை மேனேஜ் பண்ணி அதை தாண்டி நம்ம சுயமாக நமக்கு சிந்திக்க வருது, சுயமாக நமக்கு செயல்பட வருது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இது நம்மளுடைய மகிழ்ச்சியை பெருமளவு தீர்மானிக்குது அப்படின்னு அந்த கரோல் ரைஃப் அவங்க செஞ்ச ஆய்வில் தெரிய வந்திருக்குது. அதுக்கப்புறம் என்ன விஷயம் நம்மளை அந்த ஒரு அட்டானமிக்கு கொண்டு போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிவுகளை நம்மளே சுயமாக எடுக்கிறது. அதாவது ஆலோசனைகள் நம்ம எங்கேருந்து வேணாலும் வாங்கிக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் முடிவுகளை நம்மளுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய முடிவுகளை நம்ம சுயமாக எடுக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, அது நம்மளுடைய மகிழ்ச்சியை பெருமளவு நல்லபடியாக நமக்கு அமைச்சு கொடுக்குது அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகளுக்கு நாம் பொறுப்பெடுத்துக்கிறது. ஒரு மனிதரையோ அல்லது சூழலையோ குறை சொல்லாமல் இந்த வாழ்க்கையினுடைய ஈவெண்ட்களுக்கு நம்ம பொறுப்பெடுத்துக்கிறது இருக்கு இல்லையா? இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த அட்டானமியில். ஸோ இந்த அட்டானமி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இந்த 3 விஷயம் நமக்கு வருது. அதாவது நம்ம அந்த சோஷியல் ப்ரெஷர்லேருந்து அதை சமாளிக்க கற்று வச்சிருக்கிறது. 2வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடிவுகளை சுயமாக எடுக்க பழகிக்கிறது. 3வது நம்மளுடைய வாழ்க்கையின் நிகழ்வுகளுக்கு நாம பொறுப்பெடுத்துக்கிறது. அப்போ இது 3 நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த அட்டானமி அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த அட்டானமி அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய முடிவுகளில், நம்மளுடைய கருத்துக்களில், நம்மளுடைய ஒப்பீனியனில் நம்ம எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த உறுதி எங்கேருந்து வரும்? 4 பேர் நமக்கு சொல்லும்போது நம்ம அதில் கொஞ்சம் அசைஞ்சிட மாட்டோமா? அப்படி அசையாமல் எப்படி இருக்கிறது? அந்த உறுதியை அப்போ எது கொடுக்கும்? அதுக்கு பேர் நம்ம அசர்ட்டிவ்னஸ்னு சொல்கிறோம். அந்த அசர்ட்டிவ்னஸ் எங்கேருந்து கிடைக்கும்? அதாவது அதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கணும் இல்லையா? இல்லைன்னா 4 பேர் எதாவது சொல்லும்போது நமக்கு என்ன ஆகிடும்? நமக்கு மனசு கொஞ்சம் அசைஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லாமல் மிக உறுதியோடு நம்மளுடைய ஒப்பீனியனில், நம்மளுடைய முடிவுகளில், நம்ம எடுக்கிற தீர்மானங்களில் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கு வேண்டிய ஃபவுண்டேஷனுக்கு பேர் தான் வேல்யூஸ், மாரல்ஸ் அப்படின்னு சொல்கிறது. எந்த அளவுக்கு நம்மளுடைய சொந்த வேல்யூஸ் அப்புறம் மாரல்ஸ் மேலே நமக்கு விழிப்புணர்வு இருக்குதோ, அந்த அளவுக்கு நம்ம கொள்கையிலையும் நம்மளுடைய ஒரு தீர்மானங்கள்லையும் நம்மளுடைய ஒப்பீனியன்லையும் நம்ம ரொம்ப உறுதியோடு இருப்போம். அப்போ சோஷியல் ப்ரெஷர் வரும்போது நம்ம அதை நம்ம பாதிக்காமல் நம்ம பார்த்துக்குவோம். ஆகவே நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த அட்டானமி அப்படிங்கிற விஷயம் நமக்கு ஒரு மிகுந்த மன வளத்தையும் ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையும் தரும். ஆகவே நம்ம இந்த விஷயத்தை கல்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிகழ்வுகளுக்கு நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி பாசிட்டிவான மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். வாழ்த்துகள். நன்றி.